வெல்கம் டு Gazza's சேனல். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லாவே இருக்கிறேன். இடையில கொஞ்ச நாளாகவே என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, ஸ்ரீலங்காலேருந்து சில கெஸ்ட் ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் பிஸியாக டைம் போனதுனால என்னால் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி வீடியோ போட முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அடிக்கடி வீடியோ தரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே கலர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான பஞ்சஸ் ஆஃப் ரோசஸ் நிறைய செடி கொடிகள் குவிஞ்சு கிடக்குது. இது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? இது வேறு எங்கேயுமே இல்லைங்க, நம்ம ஊர் காயல்பட்டினத்தில் எல்எஃப் ரோட்டில் தான் இந்த செடிகளை வச்சுருக்காங்க. நேற்று எல்எஃப் ரோடு வழியாக போகும்போது இந்த செடிகள் எல்லாத்தையுமே இறக்கிட்டு இருந்தாங்க. உடனே நான் என் ஃபோன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவங்க தென்காசியிலேருந்து வர்றதா சொன்னாங்க. அப்புறமா 10,000க்கும் மேற்பட்ட செடிகள் வச்சுருக்கிறதாகவும் சொன்னாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட செடிகளுடைய கலெக்ஷன்ஸை நம்ம ஊட்டி கொடைக்கானலில் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் நூரெலியா அப்படிங்கிற இடம் இருக்குது. அதுவும் ஹில் ஸ்டேஷன் தான். அங்கேயும் நான் பார்த்துருக்குறேன். பட் நம்ம ஊரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. ரொம்பவே பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் இது இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ தான் எல்லாத்தையும் இறக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 10,000க்கும் மேற்பட்ட செடிகளை இன்னுமே இவங்க அடுக்கி வைக்கலை. நான் அவங்க அடுக்கிட்டு இருக்கும்போதே ஒவ்வொன்றா ஷூட் பண்ணேன். நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாத்தையுமே அவங்க அலைன் பண்ணி அடுக்கி முடிச்சிருப்பாங்க. லாஸ்ட் இயருமே இவங்க தான் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய செடிகளை சேல்ஸுக்காக போட்டிருந்ததாக சொன்னாங்க. அந்த டைமில் நான் ஊரில் இல்லாததுனால எனக்கு தெரியலை. ரோசஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பன்னீர் ரோஸ், ரெட் ரோஸ், எல்லோ ரோஸ், ஒயிட் ரோஸ், அப்புறமா ஃபேண்டா கலர் ரோஸ், இப்படி ஏகப்பட்ட வகையில் ரோசஸ் வச்சுருந்தாங்க. எதை வாங்கணும் அப்படின்னே தெரியல. ரோசஸில் மட்டுமே மொத்தம் 12 வகை இருக்கிறதா சொன்னாங்க. ஊட்டி ரோஸு, பன்னீர் ரோஸ், கல்கத்தா ரோஸு, இப்படி 12 வகையான ரோசஸ் வச்சுருக்கிறதா அவங்க சொன்னாங்க. இந்த ரோசஸை பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டபுள் கலரில் இருக்குது. ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோ கலர்ஃபுல்லான வெரைட்டியான ரோசஸை ஒரே இடத்துல பார்க்கும்போது கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட கண்டிப்பாக ஒரு தடவை இதை வாங்கி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட எக்கச்சக்கமான செடிகளை அங்கே வந்து குவிச்சிருந்தாங்க. காலையில் எழுந்ததுமே ஃப்ரெஷ்ஷாக க்ரீனரியாக இந்த மாதிரி பூக்களை பார்க்கும்போது அந்த டே ஃபுல்லுமே ரொம்ப ஆக்டிவாக பிஸ்காக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பாக உருவாகும். இதை நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்குறேன். கண்டிப்பாக 1-2 செடியாவது நீங்கள் வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். காலையில் எழுந்ததுமே ஒரு கப் ஆஃப் டீயை குடிச்சிட்டு அந்த க்ரீன் ஏரியை அப்படியே பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இதை நான் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்காக சொல்லலை, ஜஸ்ட் நான் ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். செடிகள் மட்டும் இல்லாமல் அந்த செடிகளை நம்ம ப்ளேஸ் பண்ணி வைக்கக்கூடிய அந்த பாட்ஸ், அந்த சிட்டிகளையும் அவங்க கொண்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. நிறைய சைஸஸில் இருக்கிறதாவும் சொன்னாங்க. நான் எடுக்கும்போது அவங்க அதை அலைன் பண்ணி வைக்கலை, லாரியில் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதை என்னால் எடுக்க முடியலை.
செடிகள் மட்டும் இல்லாமல் நாட்டு வகை மரக்கன்றுகளையும் அவங்க வச்சுருந்தாங்க. அப்புறமா குரோட்டன்ஸ் வச்சுருந்தாங்க. மருந்து செடிகள் இருந்துச்சு, வெத்தலை இருந்துச்சு, துளசி, புதினா, ஓமம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வகையான செடிகள் எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பால்கனி தோட்டம் அல்லது மாடி தோட்டம் இது எல்லாமே அவங்களே வந்து அமைச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செடிகள் எல்லாத்தையும் எங்கே எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது எல்லாத்தையுமே நாங்கள் பெங்களூர்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளோ கலர்ஃபுல்லான அழகான ரோசஸை பார்த்ததுமே எனக்கு வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதே டைமில் பயமாகவும் இருந்துச்சு. நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோமா, அது பட்டு போகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி பயமும் இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்டேயே நான் கேட்டேன், இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதை நீங்கள் நகத்தால் ரோசஸை பிக்கக்கூடாது, ஒரு சிசர் வச்சோ பிளேட் வச்சோ க்ராஸாக நீங்கள் கீழே கட் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் ரோசஸ் வந்து நல்லா பெருசாகவே வளரும். அதிகமான தண்ணியும் ஊற்றக்கூடாது, அதே டைமில் மிதமான ஹீட்லையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. ஆக மொத்தத்தில் இது ஒரு பிறந்த பிள்ளை மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பூ எல்லாமே பெருசு பெருசாக ரொம்ப அழகாக பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி தந்தாங்க. ரோசஸை மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வகை செடி வாங்குறீங்களோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப பக்காவாக பெர்ஃபெக்டாக சொல்லி தராங்க. ஸோ அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸாகவே செடிகள் வளர்க்கலாம். கிட்டத்தட்ட 8லேருந்து ஒரு 10 பேர் தென்காசியிலேருந்து அந்த செடிகளை வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு மாதம் வரைக்கும் இந்த மலர் கண்காட்சி நாங்கள் போட்டிருப்போம். தேவையானவங்க வந்து நீங்கள் வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு தந்தாங்க. அவங்க இறக்கிட்டு இருக்கும்போதே ஆட்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன ரோஸ் எல்லாமே விவரம் கேட்டுட்டு அவங்களுக்கு தேவையான செடிகளை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் செடிகள் வாங்கியிருந்தேன். அதாவது இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது ஒரு குரோட்டன் தான். அப்புறமா வெத்தலை கொடி எனக்கு ஆசை, அதுவும் வாங்கியிருந்தேன். எல்லோ ரோஸ் ஒன்றும், அப்புறமா ரெட் ரோஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அதோட பன்னீர் ரோஸும் வாங்கியிருந்தேன். பன்னீர் ரோஸு பூக்களை ஜஸ்ட்டு மொட்டாக இருந்துச்சு, ஸோ அதையும் வாங்கியிருந்தேன். துளசியும் வாங்கியிருந்தேன், மின்ட்டும் வாங்கியிருந்தேன். இவ்வளோ தான் நான் நேற்று வாங்கின செடிகள். இன்னும் தேவைப்பட்டால் இங்கே தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி வாங்கிக்கிறலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். தூர் செடி தூர் செடி வந்து உங்களுக்கு 500 வரும். 500 ஒன்று. தொட்டி கூட 150, கவர் பெரிய கவர் இருக்குது, அது 150. நம்ம ஊர்லேயே இப்போ நிறைய பேர் கார்டனிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு டைம் எலக்ட்ரோட்டுக்கு போய் இவங்களுடைய இந்த ஃப்ளவர் ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சதோட அதிகமான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாகவே இங்கே இருக்குது. ப்ரைஸஸும் நல்லா ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ரோசஸ்லாம் 80 rupees தான் சொன்னாங்க. நான் 5-6 வகை செடிகள் வாங்கியிருந்தேன். எல்லாமே சேர்த்து 300 rupees தான் வந்துச்சு. கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.